ஜாதிக்காய் தோட்டத்தை சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இது வந்து ஆண் செடி, மிளகு வந்து ஆண் செடி அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலாம். அந்த ஒரு மரம் விழுந்துருச்சு, செடிகளும் விழுந்துருச்சு. இங்கே க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ தான் ஒரு 2 டேஸாக இதான் ஒர்க் நடக்குது. ஜாதிக்காய் தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டோட பேக் சைடில் இது பாருங்கள், மணி பிளான்ட் ஃபுல்லாகவே பெரிய பெரிய செடிகள். இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய இலைகள். இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டு. இதை வந்து நம்ம பாதுகாக்கவோ வளர்க்கவோ தொட்டியில் வைக்கிறதுக்கோலாம் இவ்வளோ செடிகளையும் வைக்கவும் முடியாது. அதனால் இது வளர்கிற மாதிரியே வளரட்டும் அப்படின்னு இதை தூக்கியும் போடுறதும் கிடையாது. அது பாட்டுக்கே தானாக வளர்ந்துருக்கு பாருங்க. கொடி படர்ந்து மேலே வரையும் எவ்வளோ பெரிய இலைகள் பாருங்கள். மேலே போக போக இலைகள் ரொம்ப பெருசு. அதோட தண்டு பார்த்திங்கன்னா, தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது நம்ம வீட்டோட பேக் சைடு. தமிழ்நாட்டில் ஒரு குட்டி செடி வாங்கிறதுக்கு 100 ரூபாயோ 50 ரூபாயோ 200 ரூபாயோ அப்படியெல்லாம் கொடுத்து வாங்கணும். இங்கே வந்து அவசியமே இருக்காது, எல்லார் வீட்லேயும் இருக்கும். எப்படி காடு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தோட பேக் சைடு இது. இதெல்லாம் குட்டி குட்டி ஜாதிக்காய் செடிகள். இது யாருக்கும் சேல்ஸுக்கெல்லாம் இல்லை, யாருக்கும் நாங்கள் கொடுக்கறதும் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு நம்ம வீட்டு பேக் சைடு என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு காமிக்கிறேன். தேங்க்யூ.